கேரமல் சேர்த்து பண்ண போறோம் இல்லையா? ஒரு ஜாஸ் பண்ணலாம், அது அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இது பேரை கேட்கும் போதே கேரமல் பாப்கார்ன் கேட்கும் போதே ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். மேம் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சொல்லுங்க. இது மைக்ரோவேவபிள் பாப்கார்ன் விற்கிறது இல்லையா? ஓகே. டோட்டலா நான் வந்து அந்த பாலித்தீன் இதை எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பை இது நேச்சுரல் ஆர் பட்டர். ஓகே. அந்த ஃப்ளேவர் வேற எதுவும் வாங்க வேண்டாம். ஓகே. அது வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோவேவ் வச்சுட்டு பாக்கியெல்லாம் பார்க்கலாம். சரி. ஸோ இது 3 minutes இது மைக்ரோவேவ். ஸோ இது வந்து நமக்கு கடைகள்லேயே கிடைக்குது இல்லையா? இந்த எல்லோ போர்ஷன் வந்து கீழே ஃபேஸ் ஆகும். அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. பட் எவ்வளோ நேரம் வைக்கணும்? 3 minutes. 3 minutes. ஃபுல்லா அப்படியே பாப் அப் ஆயிடும். சரி. பை த டைம் நான் இது சொல்றேன். ஓகே. இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கிரீடியன்ட் கேரமலுக்கு வந்து பிரவுன் சுகர். ஓகே. அப்புறம் நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ஹனி, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, அப்போ அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அண்ட் பட்டர். சால்ட் ஆப்ஷனல், கொஞ்சம் கட்டா மீட்டாவா வேணும்னா உங்களுக்கு சால்ட். ஓகே. ரொம்ப கம்மி பொருட்கள் தான். பாப்கார்ன் வந்து மைக்ரோவேவபிள் பாப்கார்ன் வந்து கடைகளில் கிடைக்குது பேக்கெட்ஸ்ல. ஸோ அது வாங்கிக்கோங்க. அதோட மற்ற பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் நாங்கள் வந்து ப்ரௌன் கலர் சுகர் எடுத்திருக்கோம். அண்ட் நட்ஸ் வந்து பிகான்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் ஹனி கொஞ்சம் வேணும், கொஞ்சம் சால்ட் வேணும், பேக்கிங் பவுடர் கொஞ்சம் வேணும், அண்ட் பட்டர், சால்ட் பட்டர் இல்லையா, ரெகுலர் குக்கிங் பட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம அந்த பாப்கார்ன் இருக்கு இல்லையா, அதை வந்து மைக்ரோவேவ் பண்ணியிருக்கோம். 3 minutes மைக்ரோவேவ் பண்ணணும். ஸோ அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, பாப்பிங். ஆமாம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேட்ல என்ன எழுதியிருக்கோ நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்க, 1 minuteலயே அது அழகா பாப்கார்ன் பாப் ஆகுது. சத்தம் கூட கேக்குது இல்லையா? ஆமா, அந்த ஃபுல் இது அப்படியே பஃப் ஆயிடும். ஓகே. ஓகே. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம், இந்த டைமிங் வந்து 3 minutesங்கிறது கரெக்ட். லாஸ்ட் 30 seconds ஒரு ஐ வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பாப்பிங் சவுண்ட் ஸ்டாப் ஆச்சுன்னா ஸ்டாப் இட். ஓகே. சவுண்ட் கேக்குது பாருங்க, அந்த பாப்கார்ன் பாப் ஆகுற சவுண்ட். அது நின்றுடுச்சுன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து 3 minutesனு சொல்றோம். பட் ஒவ்வொரு அவன் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பவர் ஏற்ற மாதிரி. ஓகே. இந்த வாட்டேஜ் இருக்கு இல்லையா, ஒரு இதுக்கும். ஓகே. இதுல மோஸ்ட்லி 2.5 to 3 minutesல இந்த மைக்ரோவேவ்ல ஆயிடும். ஃபுல்லா அப்படியே பில்லோ மாதிரி ஆயிடும். I'll show you. So almost அந்த popping sound நிக்க ஆரம்பிக்குது. I think it's done இல்லையா? ஆமா, ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா சம்டைம் சார் ஆயிடும் உள்ள. ஓகே. 20 வந்த அப்புறம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ நல்ல பாப்கார்னோட ஸ்மெல் நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போனா இந்த ஸ்மெல்ல வந்து நிறைய ஓகே. ஸோ ரொம்ப ஈஸி இல்லையா? அந்த பாக்கெட்டோடய நம்ம வச்சிடலாம். இது ஓபன் பண்ணக்கூடாது இந்த பாக்கெட்டை. ஓகே. அப்படியே தான் வச்சா. ஸோ இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ சைடு வந்து டவுன் இருக்கணும் அப்படின்னு. அண்ட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுல இருக்கு. எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இப்போ பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து கேரமல் பாப்கார்னா இப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். மேம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது வில் மேக் இட் கொஞ்ச நேரம் சிட்டிங் டைம் விட்டுடலாம் அது. ஸோ இப்போ வந்து ப்ரௌன் சுகர் ஒரு 1 cup. ஓகே. 1 cup sugar and butter or konjam, I would say like 100 to 150 grams butter. So இது ரெண்டையும் நம்ம மைக்ரோவேவ் பண்ண போறோம். 3 minutes plus 1 minute interval. ஓகே. stirring every 1 minute எடுத்து கலக்க போறோம். 3 minutes இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் மினிட் வச்சிருக்கேன். ஓகே. இது பாத்தீங்கன்னா 150 grams பட்டரும் 1 cup சுகரும் எடுத்திருக்கோம். மேம் சுகர் வந்து அப்போ எவ்வளவு கிராம்ஸ் இருக்கும்? 1 cup சுகர் roughly 200 grams. ஓகே. 200 grams sugar and 150 grams பட்டர் வச்சிருக்கோம். ஸோ 1 நிமிஷம் ஆனதும் அதை எடுத்து கொஞ்சம் கலந்து விட்டு அகைன் 1 நிமிஷம் வைக்க போறோம். திரும்ப அந்த 1 நிமிஷம் முடிஞ்சதும் எடுத்து கலந்துட்டு திரும்ப தேர்ட் 1 minute வைக்க போறோம். ஸோ அப்பதான் அது வந்து அந்த ஒரு நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு கேரமல் மாதிரி ஆகும். அப்புறம் ஹனி ஆட் பண்ணுவோம். யூஸ்வலா கார்ன்ஸ்